வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் புரட்டாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் வரிசையில் என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஷ ராசி அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் முடிய மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், நாங்கள் சொல்கிற பலன்கள் பொதுவாக எல்லா மேஷராசி அன்பர்களுக்குமான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, நான் மேஷராசி தாங்க, நான் பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கணும், இல்லை வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், திருமணத்துக்கு வரன் பார்த்துட்ருக்கேன், மேரேஜ் இந்த மேட்சிங் பார்க்கணும், வரன் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும், அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தான் முடியும் அப்படின்னு பார்க்கணும், என்னோடய வாழ்க்கையை நான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், இனி வரும் காலகட்டம் என் வாழ்நாளில் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இதில் எந்த கேள்வி உங்களுதாக இருந்தாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் போட்டிருப்பாங்க. அந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணாதீங்க, பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் இருக்கும். அப்போ வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி உடனே என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரகங்களோட நிலைமையும் அதே மாதிரி கிரகங்களோட பயிற்சியும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா பலாப்பலன்கள் சொல்லும்போது பரவாயில்ல, கரெக்டாக தான் இந்த டாக்டர் அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைனா எல்லா அஸ்ட்ராலஜிஸும் வராங்க, சும்மாவே உருட்டிட்டு போகிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் போடுவீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு பாருங்கள், 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். 23ஆம் தேதி புரட்டாசி வக்ரகதி அடைகிறார். 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவான், 5ஆம் பாவத்தில் புதன் பகவான், 6ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், சுக்கிரன், கேது பாபரோடு இணைஞ்சிருக்காரு, சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். சரிங்களா? அதுக்கடுத்து 11ஆம் பாவத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. 12ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கார். பெயர்ச்சி அப்படின்னு சொல்லணும்னா நம்மளுக்கு புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி 5ஆம் பாவத்திலேருந்து புதன் பகவான் 6ஆம் பாவத்துக்கு இந்த சூரியன், சுக்கிரன், கேதுவோடு போய் இணைகிறாரு. புதன் ஆட்சி பெற்று அமர்றார். அதுக்கப்புறம் பாருங்கள், புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 6ஆம் பாவத்துலேருந்து சுக்கிர பகவான் 7ஆம் பாவத்துக்கு போகிறாரு, ஆட்சி பெற்று அமர்றாரு. அப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு. இந்த மாதிரி 3 கிரகங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெம்பரரியாக நல்லா இருக்கிறதுனால மேஷ ராசிக்கு என்ன நற்பலன்களை பண்ண போகிறாரு. ஒரு சில தீய பலன்கள் இருக்க தான் செய்யும். என்னென்ன மாதிரி தீய பலன்கள், எதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? சூரியன் நல்லா இருக்கிறதுனால மனதினோட எண்ணங்கள், ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதினோடைய எண்ணங்களை, எண்ண அலைகள், அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உங்களை பற்றின எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சொல்கிறதுனால எனக்கு ஆறுதல் வருது, அதனால் நம்பி இவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்றது வேண்டாம். யார்கிட்டும் எந்த விஷயத்தையும், அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், முக்கியமாக ரகசியங்களை மற்றவங்க கிட்டத்தில் பகிர்ந்துக்காதீங்க. பகிர்ந்துக்கும் போது அது பிரச்சனையில் போய் முடியும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இன்னொரு நல்ல விஷயம் இந்த மாதம் நடக்க போகுது என்னென்னா, உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது நல்லாயிருக்கும். நம்ம எது செஞ்சாலும் எப்படி செய்யலாம், என்ன மாதிரி செஞ்சால் என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்றத யோசித்து நீங்கள் செய்வீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உடல் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது நிறைய வர வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு தந்தை மகன் ரிலேஷன்ஷிப்பில் விரிசல். அப்பாவுக்கும் எனக்கும் பெருசாக ஆல்ரெடி ஆகிறது இல்லைங்க, இதில் வேறு என்ன விரிசல் அப்படின்னா, ஆல்ரெடி ஆகிறது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பலமாக ஆகாமல் போகுங்க, ஆல்ரெடி ரொம்ப இப்படி இருக்கீங்க அப்படின்னா லைட் விரிசல் அப்படின்றது வரும். நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கும் அப்படின்னும் போது, நான் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தேங்க, இப்போ வேலையை விட்டு 4 மாதம் ஆகுது, நான் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வந்தால் தான் போவேன் அப்படின்றது வேணாம். 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா கூட போங்க. ஏன் அப்படின்னா, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படிம்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரு ஏறக்குறைய நெக்ஸ்ட் சனி பயிற்சியும் போது உங்களுக்கு 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இப்போயே பார்த்திங்கன்னா பேக்கப் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு வேலை இல்லாத இருக்கவங்க, இல்லை யங்ஸ்டர்ஸ் இருந்தால் ஒரு வேலையில் போய் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நிறைய பேருக்கு, நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு நல்லா தான் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப நல்லா தான் இருக்குது. குரு பயிற்சியிலேருந்தே நல்லா தான் இருக்குது. ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, அதனால் ஒரு பெருசாக பிரச்சனை இல்லை. கடன் நிவர்த்தி அப்படின்றது வரத்துக்கு நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கிறது, எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், ஒரு விஷயம் சொன்னேன்,
மனசனோட எண்ணத்தை வெளியே சொல்லாதீங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் இருக்குது அப்படின்னா நாங்கள் ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப் இருக்கோம், வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதம் பெருசாக வீட்டில் சொல்ல வேண்டாம். கல்யாணத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுக்கான முதல் கல் எடுத்து வைக்க வேண்டாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான். அதனால் உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க, பாடி எக்ஸஸ் ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், புதன் பகவான் நல்லா இருக்காருன்னு சொன்னீங்களே, புதன் என்ன பண்ணுவார், சூரியன் என்னென்னலாம் செய்கிறாரோ அது அத்தனைக்கும் ஹெல்ப் பண்ணுவார். டக்கு டக்குன்னு செய்யறதுக்கு ஒரு மூட்டையை சூரியன் தனியாக கையில் பிடிக்கிறதுக்கு புதனும் சேர்ந்து ஒரு கை கொடுப்பார். அப்போ என்ன, அந்த வேலை டக்குன்னு ஆகும். சூரியனுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இதுதான் அவரோட வேலை. ரெண்டாவது வேலை வந்து பாருங்கள், நிறைய பேருக்கு வேலை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த வேலைக்கு இவரும் ஒரு கை ஹெல்ப் பண்ணுவார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்ஃப்ளிக்ட் நிறைய மேஷராசி அன்பர்கள் கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது எனக்கும் எங்கள் ஒய்ஃப்க்கும் பெருசாக வந்து ஒரு அந்யோன்யம் இல்லைங்க, மனக்கசப்பு நிறைய இருக்குது, மன முட்டல்கள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது. அது நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு நோயிலிருந்து நிவர்த்தி, கடன் சுமை அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரே முட்டை சாலிடாக நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, ஓரளவுக்கு குறையும். அடுத்து வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகணும் நிறைய மேஷராசி அன்புகள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா. படிப்பு சார்ந்து தொழில் சார்ந்து போனோம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு அது அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், 24ஆம் தேதி புதன் பகவான் 6ஆம் பாவம் டு 7ஆம் பாவம் போகிறார். இதனால் என்ன ஆகும்னா இந்த மாத கடைசியில் பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரு மனக்கசப்பு வரும். அப்போ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை ஹஸ்பண்ட் கிட்டேயோ, நீங்கள் மேஷமாக இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃப் கிட்டேயோ ஹஸ்பண்ட் கிட்டேயோ, ஒய்ஃப் மேஷம் வந்தால் ஹஸ்பண்ட் கிட்ட, ஹஸ்பண்ட் மேஷம் வந்தால் ஒய்ஃப் கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க. அம்மா நான் இது செய்கிறேம்மா, செய்யட்டுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. வீட்டில் போய் சொல்லிக்கலான்னா ஏன் என்கிட்ட சொல்லலை, இது சொல்லாமல் மறைச்ச மாதிரி வேறு என்னத்தை சொல்லாமல் மறைப்பீங்க அப்படின்னு அந்த பேச்சு புள்ளியிலேருந்து பெரிய கோலத்துக்கு போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், பார்ட்னர்ஸ் இப்போ வந்து தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தெளிவாக பேசிக்கோங்க. அதுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். நான் ஒன்று சொல்ல போய் நீ இப்படி சொன்னதை நான் இப்படி நினச்சிக்கினேன், நீ தெளிவாக சொல்லியிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு மனமுட்டல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு, அது பார்த்துக்கோங்க. அடுத்து சுக்கிர பகவான் நல்லா இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனைகள் இருந்தால் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளும் குழப்பங்களும் சங்கடங்களும் தீர்வு வரக்கூடிய காலகட்டம். நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு தவறான சில பழக்க வழக்கங்களும் இருந்துச்சு. அது செயற்கையினால் வரலாம், இல்லை நம்மளோட மனசங்கடங்கள்னால நம்மளே சில தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும். இது வேண்டாம், இது செஞ்சால் நல்லா இருக்காது, இது தப்பு, நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, விட்டுடலாம் அப்படின்ற எண்ணம் வந்து பகுதி நீங்கள் விட்டுருவீங்க, கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சுக்கிரனால ஒரு கெட்டது இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஈகோ கிளாஷ் வரும். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நீ புத்திசாலியா, நான் புத்திசாலியா, ஏன் புத்திசாலித்தனத்துக்கு நீ ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி ஈகோ கிளாஷ் வரும். பிடிக்குதுன்னா உட்காந்து பேசுங்க, பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க, இந்த ஈகோ கிளாஷ் வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால அழகு சார்ந்த பொருட்கள் வாங்கிறது, தன்னை அழகுபடுத்திக்கிறது, புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கிறது. இப்போ ட்ரெஸ்ஸு வாங்குறதுலாம் ரொம்ப சாதாரணமாக போச்சு, ஆன்லைனில் ஆர்டர் போட்டுடுறோம், வாங்கிடுறோம். சின்ன சின்ன ஆபரணங்கள் வாங்கிறது, இது அத்தனையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேஷம் மொத்தம் மேஷம் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் அப்படின்றது இந்த மாதம் காத்திருக்கு. உடனே எல்லா மேஷராசி அன்பர்களும் எனக்கு ஜாக்பாட் வரலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. பெரும்பாலான பேருக்கு இருக்குது. ஏன்னா இந்த கிரகங்களோட பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் சேர்த்து அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு தொய்வு பிரச்சனைகள் அப்படின்றது வரதான் செய்யும். 6 மாதம் கழித்து வரப்போகிறத இப்போ எதுக்கு யோசிப்பானே, இப்போ நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள்.